நாளிலே யோசேப்பின் வாழ்க்கையின் பாடங்கள் இரண்டாவது பகுதியை கடந்த வாரத்திலே விடுபட்டதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். லைஃப் லெசன்ஸ் ஃப்ரம் ஜோசப். முதல் காரியம் போன வாரத்திலே நான் பகிர்ந்து கொண்டேன். God has a purpose for your life. உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய குடும்பத்திற்குள்ளாக வந்து விட்டீர்களா? அப்படியானால் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு திட்டத்தை, நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக பார்த்தோம், சீசன்ஸ் மே சேஞ்ச். காலங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறவே மாட்டார். சொல்லுங்கள், காலங்கள் மாறலாம், கர்த்தர் மாறவே மாட்டார். 4 சீசன் சொன்னேன், 4 வகை காலங்கள் சொன்னேன். நோட்ஸை பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம் யாராயிலும். மகிழ்ச்சியின் காலம், அப்புறம் அடிமைத்தனத்தின் காலம், வெரி குட். சிறைச்சாலை கைதிக்கான காலம், 4வது கனத்திற்குரிய காலம். இந்த 4 காலத்திற்கும் 4 வித வஸ்திரங்கள் அடையாளப்படுத்தப்படுகிறது. முதல் மகிழ்ச்சியின் காலத்திற்கு என்ன வஸ்திரம்? பல வர்ண அங்கி கொடுக்கப்பட்டது. 2வது அடிமைத்தனத்தின் காலத்திற்கு என்ன காரியங்கள்? அடிமையின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. கைதிக்கான காலத்திலே கைதிக்குரிய, சிறைச்சாலை கைதிக்குரிய வஸ்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. கனத்திற்குரிய காரியம் காலம் என்று சொன்னால், பார்வோனுக்கு அடுத்த நிலையில் அதிபதிக்குரிய அந்த கனத்திற்குரிய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டது. பார்வோன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்புக்கு மாட்டுகிறார். அப்படியே இது நடந்த ஒரு காரியம், சினிமா கிடையாது, நடந்த ஒரு காரியம். பார்வோன் ராஜா, எகிப்தின் மன்னன் யோசேப்பு, எகிப்தியர்கள் அருவருக்கிற ஜாதி, ஆடு மேய்க்கிறவர்கள் எபிரேயர். எபிரேயருடைய குலத்தொழில் ஆடு மேய்ப்பது. இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் எகிப்தியருடைய பார்வைக்கு அற்பமானவர்கள். ஆனா யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி, யாரு அற்பமா நினைச்சாங்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்தி, எல்லாரும் யோசேப்புக்கு தலை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டது. யோசேப்புக்கு முன்பதாக தலை வணங்காதவர்களோ அல்லது கையையோ காலையோ ஆட்டுகிற எவரும் உயிரோடு இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. பார்வோன் சொல்லுகிறார், இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல, எங்க வீட்டுக்கும், இன்னைக்கு சரியா மாட்டலப்பா, எங்க வீட்டுக்கும் நீதான் தகப்பன் என்று சொல்லுகிறார். எங்க வீட்டுக்கும் உன்னுடைய கட்டளை இல்லாமல், உன்னுடைய கட்டளை இல்லாமல் ஒருவனும் எங்க அரண்மனையில கூட, இந்த அரண்மனையில கூட ஒருத்தனும் கையையும் காலையும் அசைக்க கூடாது, உன்னுடைய கட்டளை இல்லாமல். ஆமா, உன்னை மீறி யாரும் இந்த அரண்மனையில இந்த காரியம் செய்யக்கூடாது. எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க. முழு எகிப்திற்கும் அதிபதியாக, பார்வோன் அரண்மனைக்கும் அதிபதியாக இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டான். போன வாரத்தில் நான் சொன்னேன், 4 நிலைகளிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லா காலங்களிலும் எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, மகிழ்ச்சி நாட்களிலும், துன்பத்தின் நாட்களிலும், நெருக்கத்தின் நாட்களிலும், சோதனை நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமா, உங்களுக்கு இருக்கிறார். ஆனா வேதத்துல 2 இடத்துல மாத்திரம்தான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று எப்ப சொல்லுங்க? அடிமைத்தனத்தின் காலத்தில் அவன் அடிமையா இருந்த பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 2வது சிறைச்சாலையிலே அவன் 2 வருடங்கள் பாடு அனுபவித்த பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவர் அரண்மனையிலே அதிகாரியா இருந்த பொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதத்திலே ஹைலைட் பண்ணப்படவில்லை. யாக்கோபோடு கூட யோசேப்பு மகிழ்ச்சியா இருந்த நாட்களிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், உண்மைதான். ஆனால் யோசேப்போடு கூட இருந்தார் என்று ஹைலைட் பண்ணப்படவில்லை.
உங்களோடு கூட எல்லா நாட்களிலும் சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆனா நீங்க துன்பப்படுகிற நேரத்தில், நெருக்கப்படுகிற நேரத்தில், பாடுகளின் காலத்தில், வேதனையின் காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காகவே யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போதும், அடிமையாக போத்திபாருடைய வீட்டில் இருக்கும்போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நெருக்கத்தின் நாளிலே கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன் மகளே என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? மூன்றாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் கவனிங்க, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் உண்மையோடும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்கொள்ளுகிற சூழ்நிலைகள் எதுவானாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது உங்கள் உடல் மொழியில் காட்டப்படுகிற ஒன்றல்ல. உடல் மொழியில் காட்டப்படுகிற ஒன்றல்ல. அப்படி உடல் மொழியில் காட்டப்படுகிற ஒன்றல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரும் மற்றவர்களும் பார்க்கும்படிக்கு கர்த்தரை விட்டு விலகுவதை குறித்த ஒரு பயம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனப்படுகிறது. It is being afraid to be away from the Lord. கர்த்தரை விட்டு விலகிவிடக் கூடாதே என்கிறதில் உங்களுக்கு இருக்கிற பயம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. மற்றதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன சேர்த்துக் கொள்ளப்படுவது கிடையாது. ஆமா. சில பேரை பார்த்தீங்களா, பாஸ்டரை பார்த்தோன்னே பாஸ்டர் அந்தாளா, அது கிடையாது. உன் உடல் மொழியில காட்டுகிற செய்கைகள் அல்ல. ஆமா. கர்த்தரை விட்டு விலகுவதை குறித்த பயம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது. யோசிப்பு சொன்னார், என் விரல அசைச்சா போதும், அத்தனை வல்லமையும் பவர்ஃபுல் மேனாக நான் இருக்கிறேன். ஆமா. என் விரலை நீட்டா போதும், உங்க 11 பேரையும் வீரர்கள் கொன்று போட்டு விடுவார்கள், உண்டு இல்லை என்று ஆக்கி விடுவார்கள். ஆனா பயப்பட வேண்டாம், அப்படி எதுவும் நான் செய்துவிட மாட்டேன், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றான். அவன் சொல்வீங்களா? நான் தேவனுக்கு பயப்படுறவன். நினைச்சானா உங்களை பழி வாங்கிட முடியும், நினைச்சானா வீரன்களை பார்த்து எல்லாரையும் ஒருத்த விடாம எல்லாத்தையும் குத்தி கொள்ளுங்கடான்னு கொண்டுருவாங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு விடுவார்கள். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன், பயப்படாதீங்க, ஏன்னா நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா. சில விசுவாசிகளுக்கு கர்த்தரை ஆராதிக்க பிடிக்கும், கர்த்தரை பற்றி நன்கு தெரியும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்கிற வாழ்க்கை அவரிடத்தில் காணப்படுவது கிடையாது, பார்க்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொன்னா எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள். எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்போது அவர்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் சில காரியங்கள் கர்த்தருடைய அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் போது, அவர்கள் விரும்பாத ஒன்று அவருடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது, நான் சொல்லுகிறேன், அழுத்தி சொல்லுகிறேன், குடும்பத்தில் பிரச்சனை வராத குடும்பம் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டவர்கள் குடும்பத்திலும் கிடையாது, ரட்சிக்கப்படாதவர்கள் குடும்பத்திலும் கிடையாது. எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. ஆமென் சொல்லுவீங்களா? எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் உண்டு. ஆனா நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற
ஒருத்தராக இருப்பீர்களானால், மாமியார் மருமகள் இவர்கள் இடையிலே எந்த விதத்திலும் கசப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. குடும்பத்திலே ஒருவரை குறித்து ஒருவர் நீங்கள் பகையோடு கூட, கசப்போடு கூட, வைராக்கியத்தோடு கூட இருக்க முடியாது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற எந்த மனிதனும் அப்படி செய்ய மாட்டான். விசுவாசிகளிடத்திலும் அப்படித்தான். விசுவாசிகளிடத்திலும் போன வாரத்தில் யூத் பிள்ளைகளிடத்தில் சொன்னேன். அவன் முன்ன பேசும்போது சிரிச்சு பேசிக்கிட்டு பின்னே போய் புறங்கூறுவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். அவன் செய்ய துணியான். கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பதை எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்த அளவுக்கு தன்னோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் துக்கப்படக்கூடாதபடிக்கு எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நடந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது விசுவாசிகள் கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுவார்கள். அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. ஆமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மனுஷரை குறித்த பயம் இருக்கிறது. மனுஷரை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பாடுவோம். ஆனா சரிப்பா, பரலோகத்தை பார்க்கறதுக்கு நீ இவ்வளோ ஆசைப்படுறியேன்னு சொல்லி சரி வா வந்துருன்னு சொல்லிட்டான்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. நம்மளால எத்தனை வயசானாலும் சரி ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பா வீட்டுக்கு தானே போறோம், பரலோகத்துக்கு தானே போறோம். ஆஹா, முடியாது. என்னைக்குனாலும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். அது இருக்கட்டும். ஏற்றுக்கொள்ள முடியாது. மரணத்தை குறித்த பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டான், மனுஷரை குறித்து பயப்பட மாட்டான், எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டான். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா 100க்கு 100 உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நல்ல காலம் பிறக்குது. யாருக்கு நல்ல காலம் பிறக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நல்ல காலம் பிறக்குது. தெய்வம் உன் கூடயே இருக்கிறார். யார் கூட இருப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு நல்ல காலம் பிறக்கும். அவர் நல்லா இருப்பார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, இந்த பயம் இல்லாத மனுஷரை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் எதுவும் இல்லாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மாத்திரம் கொண்டிருக்கிற ஒரு சந்ததியை தேவன் இன்றைக்கும் சபையின் நடுவிலே எழுப்பிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அந்த சந்ததியிலே ஒருவனாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை சிந்தித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் தூண்டுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? யோசேப்பு அப்படிப்பட்ட சந்ததியிலே ஒருவனாக தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடைய ஒரு சந்ததியை எழுப்புகிறாரே, அந்த எழுப்புகிற சந்ததியிலே யோசேப்பு ஒருவனாக அவன் எண்ணப்பட்டான். நீங்க இருக்கிறீங்களா? அந்த சந்ததியில உங்க பேர் இருக்குதா? யோசேப்பை பாருங்கள். போத்திபாருடைய மனைவி ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை. ஏன்னா வீட்டிலே தான் இருக்கிறான். போத்திபார் ராஜா கூடயே அரண்மனையில் இருப்பார். வீட்டில் யாருமே வீட்டுக்குள்ளார அடிமைகள் வந்து போவது கிடையாது. இவன் ஒருத்தர் தான் சுயாதீனமா சுதந்திரமா வந்து போக முடியும். எத்தனை முறை போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் வைத்தாள். எத்தனை முறை ஜாலம் காட்டியிருக்கிறாள் தெரியுமா? ஆமா, பேச்சிலே ஜாலம் காட்டியிருப்பாள், கண் மொழியிலே ஜாலம் காட்டியிருப்பாள், உடல் அசைவிலே ஜாலம் காட்டியிருப்பாள். யோசேப்பு எதற்கும் இடம் கொடுக்காமல், ஆமென் சொல்லுவீங்களா? எதற்கும்
இடம் கொடுக்காமல். காரணம் என்ன? ஒன்னே மட்டும்தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் அவருக்கு பயப்படுவேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இன்னைக்கு வாலிப பையங்களுக்கு முன்னால அன்னைக்கு போத்திபாருடைய மனைவி இருந்தது மாதிரி இன்னைக்கு மொபைல்ல வந்து நிக்கிறா. போத்திபாருடைய மனைவி வராளா? வரா. அடே, தொட்டா போத்திபாருடைய மனைவி வருவா. இன்னொரு தடவை தொட்டா அவ அப்படியே வார்த்தையால ஜாலம் காட்டுவா. இன்னொரு தடவை தொட்டா அவ ட்ரெஸ் இல்லாம வந்து நிப்பா. இருக்கிறாளா? ஆமா. அன்றைக்காகிலும் ஒரு நாளைக்கு சில நாளைக்கு தான், ஆனா 24 மணி நேரம் போத்திபாருடைய மனைவி உங்களோடு கூட இருக்கிறார். எப்படிங்க? அன்னைக்கு ஒரு போத்திபார் மில்டன் பார்த்தீங்களா? ஆமா. இன்னைக்கு நிறைய போத்திபாருடைய மனைவி. ஆமா, நிறைய போத்திபாருடைய மனைவி. ஆமா ஆமா. சரி, இணங்கிட்டான்னு சொல்லி வைத்துக்கொண்டா அவன் ராஜாவாகவே முடியாது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்திருக்கவே முடியாது. சிறைச்சாலையில் போடப்பட்டு இருக்க முடியாது. சிறைச்சாலையில் போடப்பட்டால் பானபாத்திரக்காரனுக்கு தரிசனத்தை விலக்கி இருக்க முடியும், சுயம் பாகிக்கு தரிசனத்தை விலக்கி இருக்க முடியும். அப்படி அவர்களுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணினால்தான், விலக்கி இருந்தால்தான் ஒருமுறை ராஜாவிடத்தில் அவர்கள் பரிந்து பேச முடியும். யோசேப்பு ராஜாவுக்கு முன்பதாக அழைக்கப்பட முடியும். ராஜாவுக்கு சொப்பனத்தை விலக்கி சொல்ல முடியும். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் உயர்த்தப்பட முடியும். ஆனா இங்கேயே இவன் மடங்கி போயிட்டான்னு சொன்னா சாப்டர் க்ளோஸ்ட். உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமா. பிசாசு சொல்லுவான். ஆமா. அந்த நாட்களில் அனுபவி ராஜா அனுபவின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, சினிமா படம். அனுபவி ராஜா அனுபவி. இந்த நாட்களிலே அதுதான் தலையங்கமா பிசாசு வச்சிருக்கான். ஆமா, ஒவ்வொருத்தரையும் பார்த்து அனுபவி ராஜா, இந்த வயசுல நீ அனுபவிக்காதபடிக்கு. ஆமா. சரியா வேலைக்கு போயிட்டா இந்த வாலிப பிள்ளைங்கள் எல்லாம் போத்திபாருடைய மனைவி கிளாரிட்டியா இல்லையா? ஆமா, சரியா தெளிவா இல்லைன்றதுக்காக 7,000 ரூபாய் மொபைலை வாங்குறதுக்கு பதிலாக எத்தனை ரூபா மொபைலை வாங்குறாங்க? 70,000 ரூபாய் மொபைலை வாங்குறாங்க. ஏன்னா போத்திபாருடைய மனைவி தெளிவா கிளாரிட்டியா இருக்கு. கிளாரிட்டியா இருக்கிற என்னங்கய்யா? There is a God in heaven. பரலோகத்திலே நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? Whatever you do behind the closed doors, God is watching over you. பூட்டப்பட்ட அறைகளுக்கு பின்பதாக நீங்க என்ன செய்தாலும் சரி. ஆமா, அம்மா அப்பா நினைச்சுக்கிறாங்க ரொம்ப ராத்திரி பகலுமா படிக்கிறாங்க. ஆனா புஸ்தகத்துக்கு நடுவில் மொபைல் இருக்கிறத அம்மா அப்பாவால பார்க்கவே முடியாது. ஆமா, பார்க்கவே முடியாது. ஒரு காலிங் வந்துட்டான், மொபைல் காலிங் வந்துட்டான், இவங்களுக்கு தெரியும். ஆமா, ராஜன் விதவிதமா காலிங் வச்சிருக்கிறார். ஆமா ஆமா. போதகர் அழைக்கிறார். இந்த மனுஷன் கூப்பிடுறாரா? இப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறோம், படுத்தோம், இந்த மனுஷன் கூப்பிடுறாரு. நானா அவன் யார் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா தான் தெரியும். இவருக்கு சத்தத்திலே தெரியும், மனைவி, உன் மனைவி உன் வீட்டோரங்களில். ஆமா ஆமா. கனி கூட்டா ஒண்ணு, ஜோயல் கூட்டா ஒண்ணு, ஒவ்வொரு ரிங்டோன் வச்சிருக்கிறார். ஆமா, ஒவ்வொரு ரிங்டோன். யார் கூட்டா, என்ன கூட்டா? இன்னைக்கு பல விதங்களில் பிசாசு உங்களை கூப்பிடுகிறான். ஆமா. இவங்க என்ன செய்வாங்க? எல்லாரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. கூப்பிட்ட உடனே வைத்த கலக்குனா இப்படி அர்ஜென்ட்டா ஓடுவாங்க பார்த்தீங்களா டாய்லெட்டுக்கு, அது மாதிரி மொபைல் எடுத்துட்டு அர்ஜென்ட்டா ஓடுவாங்க. அர்ஜென்ட்டா ஓடுவாங்க. அதுவும் இந்த நாட்களில் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, அம்மா அப்பாவை ரொம்பவே ஏமாத்துறாங்க, உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. ஆமா. மோகனான் இருக்கும், அது மோகனா இல்லைங்க, அது மோகன். மோகன்றத வீட்டில் தெரிஞ்சக்கூடாதுக்கா என்ன வச்சிருக்காங்க? மோகனா.
இப்ப மோகனாட்டு கால் வந்தா எடுத்தா மோகனாவா பேசுவான்? ஆமா. ஆனா இவன் என்ன பேசுவா தெரியுமா? இவன் என்ன தெரியுமா, எப்படி தெரியுமா சொல்லுவான்? சொல்லிடி சொல்லிடி அப்படின்வா. அது அவ பேசுறவ சொல்லிடியா பேசுறா? இல்ல. ஆமா, இல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். God is whatever you do behind the closed doors, God is watching over you. ஏன்னா நீ அவருடைய பிள்ளை, உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். செய்தி முடிவிலே அதை சொல்லி நான் முடிக்க இருக்கிறேன். அவை உங்களை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆமா, இந்த நாட்களில் ஒரு நூதன உபதேசம் வந்திருக்குது. கிருபை 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 கிருபைன்னு சொல்லி, எல்லாம் கிருபையே, எல்லாம் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை, நான் நடப்பதும் கிருபை, நான் செய்வதும் கிருபை, என் வாழ்க்கையிலே அனுமதிப்பதும் கிருபை, எல்லாம் கிருபை என்று சொல்லி, இந்த கிருபை கிருபை என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாலும் கர்த்தர் தண்டிக்க மாட்டார் என்று சொல்லுவதனாலே மனைவியை தள்ளி வைத்துவிட்டு விவாகரத்து பெறுவதற்கு முன்பதாகவே வேறொரு பெண்ணோடு கூட வாழ்கிற துணிச்சல் உண்டாயிருக்கிற நாட்கள் இது. ஆமா, கிருபை கேட்டா கிருபை. என்ன செய்தாலும் கர்த்தர் தண்டிக்கவே மாட்டார். தேவன் நல்லவராகவே இருக்கிறவர். தேவன் கிருபை. God is gracious, God is good. தேவன் நல்லவராகவே இருக்கிறவர், தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறவர். அவ என்ன செய்தாலும் தண்டிக்க மாட்டார் என்று சொல்லி, உண்மைதான். என்ன செய்தாலும் கர்த்தர் தண்டிக்க மாட்டார். ஆனா தேவன் நம்முடைய மணவாளன் மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய எஜமானர் கூட. God is our Adonai. ஆமென் சொல்லுவீங்களா? அடோனாய் சொல்லுங்க, அடோனாய். அவன் எஜமானர். தேவன் என்னுடைய எஜமானர். God is our எல் எலியோன். எல் எலியோனா எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர். மோடி இப்ப திடீர்னு வந்துட்டா நீங்க உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க? இருக்க மாட்டீங்க. ஏன்னா பெரியவர். அப்போ மோடியை காட்டிலும் பெரியவன் தேவன். எல் எலியோன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நன்மை செய்கிறவர் தான், நல்லவர் தான், கிருபை உள்ளவர் தான். ஆனா எஜமானரும் கூட, எல்லாரிலும் பெரியவரும் கூட. யோசேப்பு சொல்வதை பாருங்கள். How can I do this wicked before God? சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்கள் எல்லாரையும் கொன்றுபட என்னால் முடியும், ஆனா செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். யோசேப்பை கையை பிடிச்சு இழுத்து பார்த்தா அவன் உடன்படல. வஸ்திரத்தை பிடிச்சிட்டான், இடுப்பில் இருக்கிற வஸ்திரத்தை பிடிச்சிட்டான். வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்கும் போது இவன் உருவி கொண்டு ஓடும்போது இவன் அரை நிர்வாணமாக ஓடுகிறான். அப்பயும் அவன் நிறுத்தி கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், உன்னை தவிர எல்லாவற்றை அனுபவிக்க இந்த வீட்டிலே என் எஜமான் எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். உன்னை தவிர நீ அவருடைய மனைவி என்கிறதை தவிர இந்த வீட்டில் எல்லாவற்றுக்கும் எனக்கு சுதந்திரம் உண்டு, எனக்கு உரிமை உண்டு. ஆமென் சொல்வீங்களா? இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமென் சொல்லுவீங்களா? இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை பாவம் என்பான். சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்ன சொல்லுவான்? பாவத்தை பாவம் என்பான். பாவத்தை பாவம் என்பான். பாவத்தை பலகீனம் என்று சொல்ல மாட்டான். பாவத்தை பலகீனம் என்று சொல்ல மாட்டான். இச்சையை தவறி மிஸ்டேக் என்று சொல்ல மாட்டான். எல்லா லவ்வும் லவ் தான் சொன்னா, கவனிங்க, எல்லா அன்பும் அன்பு தான் சொன்னா, எல்லா தண்ணீரும் தண்ணீர் தான். ஆல் வாட்டர் இஸ் வாட்டர். இஃப் ஆல் லவ் இஸ் லவ், ஆல் வாட்டர் இஸ் வாட்டர். எல்லா தண்ணீரும் தண்ணீர் தான். சொல்லுதானே? எல்லாம் தண்ணீரும் தண்ணீர் தான். சபையாருக்கு ஒன்றை அறிவிக்கிறேன்.
டாய்லெட்ல வருகிறது தாமிரபரணி ஆத்து தண்ணி தான் டாய்லெட்லையும் ஏற்றப்பட்டிருக்கிறது. குடிக்கிற டேங்க்ல இருக்கிறது தாமிரபரணி ஆறு தான் குடிக்கிற டாய்லெட்ல. தயவு செய்து இன்று முதல் தாகம் எடுத்தால் நீங்கள் டாய்லெட்டிலும் தண்ணீர் குடிக்கலாம். ஏன்னா டாய்லெட் வர்றது தாமிரபரணி தண்ணி தான், ஒரே டேங்க்ல தான் அங்கிருந்து ஏற்றப்படுது, குடிக்கிற தண்ணிக்கு ஏற்றப்படுது. யாராச்சும் குடிப்பீங்களா? யாராச்சும் குடிப்பீங்களா? எல்லா தண்ணீரும் தண்ணீரா? கிடையாது. காக்கா கருப்பு, கருப்பெல்லாம் காக்காவா? எல்லா அன்பும் அன்பா? கிடையாது, கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நன்மையை நன்மை என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீமையை தீமை என்று சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. நீதிமானை பாவி என்றும் ஒரு பாவியை நீதிமான் என்று சொல்லுகிறவனுக்கும் ஐயோ. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குதே, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனுஷன் உலகத்தில் எந்த சூழலில் வாழ்ந்தாலும் சரி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழியை வகுக்கிறது. வழியை வகுக்கிறது. ஒரு விசுவாசி என்கிட்ட வந்து சொன்னாரு, பாஸ்டர், கொங்கு மண்டலத்திலே அவர் வேலை செய்தார். கொங்கு மண்டலத்திலே கோயம்புத்தூர், ஈரோடு, பல்லடம், திருப்பூர் இந்த ஏரியாக்கள் வேலை செய்தார். பாஸ்டர், வீடெல்லாம் இங்கே தான் இருக்குது, நான் மாத்திரம் தான் வேலை செய்கிறேன், நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறேன். நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு அடுத்ததில் ஒரு பெண் இருக்கிறா, அவங்க அம்மாவோட கூட தங்கியிருந்து வேலை செய்கிறா. ஆரம்ப நாட்களில் எனக்கு குழம்பெல்லாம் கொடுத்து உதவுவாங்க, எனக்கு குழம்பெல்லாம் கொடுத்து உதவுவாங்க. நல்ல சாப்பாடு செய்கிற நாட்களில் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து உதவுவாங்க. அந்த 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 அம்மா மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு நாள் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த பெண் வீட்டுக்குள்ளார வந்து சொல்லிட்டா, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. நான் சொன்னேன், எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாள். 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இல்லை, 3 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கிறான். எனக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருக்கிறாள், நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் இருக்கிறாள். பாஸ்டர், அவ சொன்னா, நீங்க இங்க வேலை செய்கிற நாட்களில் நான் உங்களுக்கு மனைவியா இருக்கிறேன், நீங்க ஊருக்கு போயிட்டா அவங்க மனைவியா நீங்க இருங்க, எத்தனை நாள் வேணாலும், நான் ஒன்றும் சொல்லவே மாட்டேன். நீங்க உங்க பணத்தை பூரா உங்க குடும்பத்துக்கு செய்யுங்க, ஆனா நான் உங்களுக்கு மனைவியா ஊர்ல இருக்கும்போது நான் மனைவியா இருக்கிறேன்னு சொன்னா. எப்பாடி நீ என்னடா சொன்ன? நீ என்ன சொன்ன? ஒடியாந்துட்டேன் பாஸ்டர், ஒடியாந்துட்டேன். ஆமா, ஒடியாந்துட்டேன்னு சொன்னார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருவனிடத்தில் இருக்குமே நாள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவனை அந்த பயம் ஏவுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே பரிசுத்தமாய் வாழ வேண்டுமே என்கிற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒடியாந்துட்டான். காலப்போக்கில் சொல்வதற்காக வருந்துகிறேன், சூழ்நிலைகள் மாறினது. அழகான மனைவி கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஆகவே இப்போ கழுவப்பட்ட பன்றி நாயானது தான் கக்கினதை தின்னுமா போல எதை கக்கினாரோ அதையே தின்ன ஆரம்பிச்சிட்டார். எதை கக்கினாரோ அதையே தின்ன ஆரம்பிச்சிட்டார். ஏன் தெரியுமா? அன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. போக 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 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான்
பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒரு ஏவுதலை தருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. இந்த யோசேப்புக்கு சர்ச்சை கிடையாது, இந்த யோசேப்புக்கு பாஸ்டர் கிடையாது, இந்த யோசேப்புக்கு பைபிள் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது. ஆமென் சொல்லுவீங்களா? ஏற்கனவே சொன்ன பாருங்க, அது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவனுக்கு பேரு உதவியா இருந்தது. பாதை கரடு முரடாகத்தான் இருக்கும். யோசேப்பனுடைய வளர்ந்து வந்த கடந்து வந்த பாதை கரடு முரடாகத்தான் இருந்தது. ஆமென் சொல்வீங்களா? ஆனால் பாதையின் முடிவை பாருங்கள். See the destiny of Joseph. பாதையின் முடிவை பாருங்கள். ராஜா ஏற வேண்டிய ரதத்திலே ஏற்றப்பட்டு, ராஜாவின் ரதத்திலே பூட்டப்படுகிற குதிரைகள் பூட்டப்பட்டு, ராஜா அணிவிக்கப்படுகிற வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு, ராஜாவுடைய மோதிரம் அவன் கைகளில் கோர்க்கப்பட்டு, தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி எல்லாரும் அவன் போகிற வழியில் எல்லாரும் சகல எகிப்தின் ஜனங்களும் தண்டனிட்டு பணியும்படியாக யோசேப்பு உயர்த்தப்பட்டான். பாதை கரடு முரடாகத்தான் இருந்தது, பாடுகள் நிறைந்ததாகத்தான் இருந்தது, கண்ணீர் நிறைந்ததாகத்தான் இருந்தது. ஆனால் முடிவு, அந்த பாதையின் முடிவு எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பெயர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம், செழிப்பு, ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போகலாம். பெயர் இருந்ததா, புகழ் இருந்ததா? யோசேப்பை குறித்து ஒரு அதிகாரி இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தாராளம் குணம் கொண்டவராக இருக்கிறார் என்று கானானில் இருக்கிற யாக்கோபுடைய குடும்பத்தார் கேள்விப்பட்டார்கள். அப்ப கானானுக்கும் இந்த யோசேப்பை குறித்த செய்தி போய்விட்டது. ஒரு தயால குணமுள்ளவன் ஒரு அதிகாரி வந்திருக்கிறார். இந்த பஞ்ச நாட்களிலே என்ன கேட்டாலும் உணவு கொடுப்பார், தானியங்கள் கொடுப்பார். அப்ப பெயர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம், செழிப்பு, ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? எல்லாம் இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எழுதி தர முடியும். உடைய முடிவு, வாழ்க்கையின் முடிவு ஆசீர்வாதமானதாய், செழிப்பு நிறைந்ததாய், எல்லாரும் பார்த்து அண்ணாந்து பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய், இன்னும் சொல்ல போனால் கை கூப்பி உங்களுக்கு மரியாதை கொடுக்கத்தக்கதாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் எத்தனை நல்ல விசுவாசி என்று சொல்லப்பட்டாலும் முடிவு பரிதாபத்திற்குரியதாகவே இருக்கும். முடிவு பரிதாபத்திற்குரியதாகவே இருக்கும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 35வது அதிகாரம், ஏசாயா 35வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அந்த பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. இந்த வசனத்தை குறிச்சு வச்சிங்க, தயவுசெய்து குறிச்சு வச்சிங்க. 35வது அதிகாரம் 8வது வசனம். இது சத்தமா வாசிங்கம்மா. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். கவனிங்கள், தமிழிலே சரியா இல்லை, ஆங்கிலத்திலே நான் சொல்லுகிறேன் பாருங்கள். And there shall be a highway. A highway shall be there and also a road. A highway shall be there and also a road. ஒரு பெரும் பாதையும் இருக்கும். ஆமா, 4 roads சொல்றாங்க பாத்தீங்களா, பெரும் பாதை. ஆமா, பெரும் பாதை. இங்க கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க, பெரும் பாதை. ஆமா, 4 வழிச்சாலை. சதனா 4 வழிச்சாலை, அதான் பெரும் பாதை. A highway shall be there and also a road.
It shall be called the highway of holiness. ஒரு பெரும் பாதை, தமிழிலே என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு பெரும் பெரும் பாதையும் சொல்லுங்க, பெரும் பாதையான வழியும் இருக்கும் சொல்லி தமிழிலே போடப்பட்டது. பெரும் பாதையான வழி அப்படி அல்ல, பெரும் பாதையும் இருக்கும், சைடு ரோடும் இருக்கும். சொல்லுங்கள், பெரும் பாதையும் இருக்கும், சைடு ரோடும் இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், ஒரு பக்க வழிகளும் பக்க சாலைகளும் இருக்கும். ஆனா பெரும் பாதைக்கு என்ன பேருன்னு சொன்னா, அந்த பெரும் பாதைக்கு என்ன பேரு? பரிசுத்த வழி என்னப்படும். அது எப்படிப்பட்ட பாதை? பரிசுத்த வழி. சொல்லுங்க, பரிசுத்த வழி. It shall be called the highways of holiness. அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும். ஆமா ஆமா, பரிசுத்த வழி என்று சொல்லப்படுகிற 4 வழிச்சாலையும் உண்டு, பக்க வழிகளும் உண்டு. 4 வழிச்சாலையில பக்க வழிகள் உண்டா? உண்டு. 4 வழிச்சாலைகளிலே பக்க வழிகளும் உண்டு. ஆமா. இங்கே இருந்து அம்பாசமுத்திர ராணி ஸ்கூல்ல இருந்து தென்காசிக்கு போகிற பாதை பெரும் பாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் பாதை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அம்பாசமுத்திர ராணி ஸ்கூல்ல இருந்து தென்காசிக்கு பெரும் பாதை வழியாக நான் போக வேண்டும். சதனா, அங்கே பெரும் பாதையும் உண்டு, ஒரு பக்க வழியும் உண்டு. சொல்லுங்கள், பெரும் பாதையும் உண்டு, பக்க வழியும் உண்டு, பக்க வழியும் உண்டு. ஆனால் பெரும் பாதைக்கு பரிசுத்த வழி என்னப்படும். பெரும் பாதை என்னப்படும்? எப்படி என்னப்படும்? பரிசுத்த வழி எனப்படும். ரைட். இங்கே ராணி ஸ்கூலில் இருந்து அம்பாசமுத்திரம் தென்காசி போகிற வழி என்ன வழி? பரிசுத்த வழி என்றப்படும். அந்த பரிசுத்த வழியிலே போனா, பெரும் பாதையில போனவா முடிவு எங்க போய் சேர்ந்தரலாம்? தென்காசி போய் சேர்ந்தரலாம். ராணி ஸ்கூல்ல இருந்து இந்த பெரும் பாதையாக வழியாக போனா எங்க போய் சேரலாம்? தென்காசி போய் சேரலாம். ரைட். இப்போ போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கும்போது ஆம்பூர் வருகிறது. ஆம்பூர்ல பார்த்தா பக்க வழி ஒன்று இருக்குதா? இடது கை பக்கம் பக்க வழி இருக்குதா? அந்த பக்க வழி வழியா போனா தென்காசி போகலாமா? போகலாம். போகலாமா? போகலாம். தென்காசி போகலாம். எப்படி போகலாம்? கருத்தப்பிள்ளையூர், சிவசைலம், சுத்தி சுத்தி அப்படியெல்லாம் பின்ன அதான் பக்க வழியாச்சே. தென்காசி போய் சேரலாமா? சேரலாம். சேர முடியாமலும் போகலாம். ரைட். இப்போ பட்டல்புதூர் போயாச்சு. பெரும் பாதை, தென்காசிக்கு போகிற பெரும் பாதை. தென்காசிக்கு போக வேண்டும் என்று சொல்லி பயணப்படுகிறேன். ராணி ஸ்கூல்ல இருந்து புறப்பட்டிருக்கேன். இப்போ பட்டல்புதூர் போயிட்டேன். பட்டல்புதூர்ல ஒரு பக்க வழி இருக்குதா? வலது பக்கம் இருக்குதா? இருக்குது. தென்காசி போயிடலாமா? போயிடலாம். தென்காசி போகலாம், போக முடியாமலும் போகலாம். நான் அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வேற எங்கேயோ போய் சேர்ந்துடலாம். அவன் தென்காசி போறேன்ட்டு வேற எங்கேயோ போய் சேர்ந்துடலாம். ஆமா. பாசமா ஃபர்ஸ்ட் டெலிவரி, பார்க்க ஆசை. அதனால என்ன செய்வேன்? 2 மணிக்கு ராஜபாளையத்தில் வந்து நிற்பேன். 2 மணிக்கு பேப்பர் போடுகிற வேன் மதுரையிலிருந்து வரும். அந்த பேப்பர் போடுகிற வேனில் சொல்லி வச்சிருப்பேன். ஏறிக்குவேன், ஃப்ரண்ட்டில் ஏறிக்குவேன். இங்கே வந்தோடனே காசு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. அவன் வந்து காலையில் ஒரு 4:15 மணிக்கு சிவந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவான். சிவந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் இறக்குனா 4:15 மணிக்கு உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு நாள் நடந்துக்கிட்டே இருந்தா அம்பலவானபாரம் வந்துருச்சான்னு கேட்குறேன். சார், நீங்கள் வந்து இதுக்கு பேர் புலவன் பட்டி, நீங்கள் இப்படி போகணும், மேற்க போகணும்னு சொன்னான். நான் கொஞ்சம் சூரியன் உதயமாகாத இருளான நேரம், அதில் கிழக்கு எதுன்னு மேற்கு எதுன்னு தெரியாமல் தான் நான் அழைச்சிக்கிட்டு இருக்கேன். புலவம்பட்டிக்காரன் சொல்கிறான், அப்படியே மேற்க போனீங்கன்னா அம்பலவானபாரம் வந்துடும்ன்றான். மேற்கு எதுன்னு தெரியல. நேரம் வந்துட்டேன். நேரம் மறுபடியும் வந்துட்டு அம்பலவாரம் போகுதான்னு நினச்சிக்கிட்டு அகஸ்தியர்பட்டி வரைக்கும் நடந்து வந்துட்டேன். அகஸ்தியர்பட்டியில் ஒருத்தர், சார் அம்பலவானபுரம்
இன்னும் வரல சார், எவ்வளோ தூரம் சார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் அந்த செவந்திபுரம்னு சொல்லுவாங்களா, அங்கேருந்து. சார் அம்பலவனபுரம், நீ ஆப்போசிட்டில் எதிர் இதில் திசையில் வந்துக்கிட்டீங்க சார், ஆப்போசிட்டில் போகணும் சார் அப்படின்னாங்க. பக்க வழி புலமம்பட்டி வழியாக போனாலும் அம்பலவானபுரம் போயிடலாம். ஆனால் போக முடியலையே, போக தெரியலையே. இப்போ பட்டல்புதூரில் இறங்கி பக்க வழிகள் உண்டு, தென்காசிக்கு போகலாம். ஆனால் போக முடியாமல் வேற எங்கேயாயிலும் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஆனால் எவன் ஒருவன் பெரும் பாதை வழியாக, பக்க வழிகள் வழியாக திரும்பாமல் பெரும் பாதை வழியாக எவன் ஒருவன் போகிறானோ அவன் நிச்சயமாய் தென்காசி சென்று அடைவான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப தென்காசிக்கு ஹைவேஸ் வழியாகத்தான் போக முடியும், போக வேண்டும். அந்த ஹைவேஸுக்கு பெயர் வேதம் சொல்லுது, அது பரிசுத்த வழி என்னப்படும். இட்ஸ் a highway of holiness. அது பரிசுத்த வழி எனப்படும். ஆமென் சொல்வீங்களா? அந்த பாதையினுடைய முடிவு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், வெற்றி, செழிப்பு, உயர்த்தப்படுதல், மேன்மைப்படுத்தப்படுதல், இதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தின் வழியினுடைய முடிவு. முடிவு. கர்த்தர் ஸ்தோத்திரம். பக்க வழிகளிலே திரும்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு காலம் வெற்றி வாழ்க்கையை காண முடியாது, செழிப்பின் வாழ்க்கையை காண முடியாது, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையை காண முடியாது, நீங்கள் உயர்த்தப்படுவதை ஜாதிகள் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப பரிசுத்த வழிதான் பெரும் பாதை, பரிசுத்த வழி எனப்படுவது உண்மைதான். ஆனா அநேக ஷார்ட்கட்ஸ் உண்டு, குறுக்கு வழிகள் இருக்கிறது, அநேக ஷார்ட்கட்ஸ். ஷார்ட்கட்ஸ்க்கு பேர் என்ன? ஆம்பூர் பக்கத்தில் அப்படியே இடது பக்கம் திரும்பினா அந்த பேர் என்ன? அந்த ஷார்ட்கட்டுடைய பேர் என்ன? பெரும்பாதையினுடைய பேர் என்ன? சொல்லுங்க. பெரும்பாதையின் பேர் என்ன? பரிசுத்தம். சொல்லுங்கள். பெரும்பாதையினுடைய பேர் என்ன? பரிசுத்தம். இப்போ ஆம்பூருக்கு திரும்பினா அந்த ஷார்ட்கட் குறுக்கு வழியினுடைய பேர் என்ன தெரியுமா? அசுத்தம். பொட்டல்புதூர்ல திரும்பினா அந்த குறுக்கு வழிக்கு பேர் என்னதுன்னா விபச்சாரம், அசுத்தம், விபச்சாரம், வேசித்தனம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி நிறைய ஷார்ட்கட்ஸ்கள் இருக்கிறது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே பாடுகளே இல்லை என்று சொல்லப்படுவது இல்லை, போராட்டங்களே இல்லை என்று சொல்லப்படுவது இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் வழியை தேடி வந்த பாவங்கள், வழியை தேடி வந்த வேசித்தனம், வழியை தேடி வந்த இச்சைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் ஜோசப் didn't take a shortcut in any way. எந்த ஒரு இடத்திலும் பெரும் பாதை ஆகிய பரிசுத்தம் எனப்படும் பெரும் பாதையை விட்டு குறுக்கு வழிகளை யோசிப்பு தேடவே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? சவுல் ஒரு சவால் ஒன்றை உங்களுக்கு முன்பதாய் வைக்கிறேன். இந்த பெரும் பாதை அது பரிசுத்த வழி எனப்படும். அந்த பெரும் பாதையினுடைய முடிவு பரலோகமாய் இருந்தாலும், ஆனா அந்த பெரும் பாதை முடிவுக்குள்ளாய் நீ போகிற வரைக்கும், போவதற்குள்ளாகவே நீங்கள் ஜாதிகளுக்கு மத்தியில் உயர்த்தப்படுவதை காண்பீர்கள், நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை மக்கள் பார்ப்பார்கள். அவனா இவன் என்று உங்களை குறித்து சொல்லத்தக்கதாய் உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை கர்த்தர், பின்னணியை கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமென். உங்கள் பொருளாதாரத்தின் நிலை என்ன முடியாத அளவிலே அது வித்தியாசமாய் மாறி இருக்கும். Don't take any shortcuts. And you cannot reach your destiny. எந்த விதத்திலும் குறுக்கு வழியை திரும்பாதிருங்கள். நீங்கள் ஒரு காரியம் இலக்கை அடையவே முடியாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் நான் சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டவன். பேதுரு சொல்லுகிறார், வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்ப பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து, அது அந்த அந்த அறிவு நமக்கு இருக்கணும். நான் சாதாரணமானவன் அல்ல, இப்ப இப்படி இருக்கிறேன்,
ஆனா நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவன். சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவன். சத்தமா, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவன். இன்னைக்கு உங்க டைரியில நோட் பண்ணிக்கிங்க, டைரி எடுத்து நோட் பண்ணிக்கிங்க. நான் டைரி குறைஞ்சது 7 வருஷத்துக்கு அப்படி பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம். நான் அப்படி டைரி எழுதுவது உண்டு. 7 வருஷத்துக்கு அப்படியே தனித்தனி அந்தந்த வருஷத்துக்கு டைரி எல்லாம் தூக்கி போட்டு அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் 7 வருஷத்துக்கு முன்னால இருக்கிற காரியத்தை சொல்லணும்னு சொன்னா என் டைரியை திருப்பி பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். அப்படி நான் எழுதுகிறேன். ஒரு டைரியில நீங்க இன்னைக்கு நீங்க உங்க பேரை பதிவு செய்து கொள்ளுங்க. ஒரு தீர்மானத்தை எழுதுங்கள். பரிசுத்தம் எனப்படும் பெரும் பாதை வழியாக நடக்க இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறேன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தயவு பிள்ளைங்களா சொல்லுங்க. பரிசுத்தம் எனப்படும் பெரும் பாதை வழியாக இன்று முதல் நடக்க தீர்மானித்திருக்கிறேன். ஒன் மோர் டைம், இன்னொரு சொல்லுங்க. பரிசுத்தம் எனப்படும் பெரும் பாதை வழியாக நடக்க தீர்மானித்திருக்கிறேன். இந்த பெரும் பாதைகளில் எத்தனை குறுக்கு சாலைகள் வந்தாலும் பரிசுத்தம் எனப்படும் பெரும் பாதை விட்டு வழி விலகே. ஆமா, 10 வருஷம் கழிச்சு பாருங்க, யார் எல்லாம் இந்த தீர்மானத்தை எடுக்கலன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. யார் யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்கள் எல்லாம் 10 வருஷத்துல இன்னும் உயிரோடு கூட இருப்பீங்க. நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா 10 வருஷத்துல அன்னைக்கு 26ஆம் தேதி 26ஆம் வருஷம் 2026ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி எடுத்த இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஆமென் சொல்லுவீங்களா? அதே உங்களுடைய கண்கள் இந்த தீர்மானத்தை யாரெல்லாம் எடுக்கலன்றதையும் அன்னைக்கு நீங்க பார்த்துருவீங்க. ஆமா, எங்கோ குறுக்கு வழியில போய் சின்ன பின்னமாகி எங்கோ மாட்டிக்கொண்டு எல்லா விதத்திலும் இகழ்ச்சியாய் அற்பமாய், ஆமா, கையேந்துகிற நிலைமையில இருக்கிறதையும் நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவருக்கு முன்பதாய் ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். இந்த யோசேப்பு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். யோசேப்பு ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். அழகானவள் தான், அருமையாய் பேசுகிறவள் தான். ஆனா நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் எந்த விதத்திலும் பரிசுத்தம் என்கிற இந்த பெரும் பாதை விட்டு நான் ஷார்ட்கட்டை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். குறுக்கு வழியிலே பக்க வழியிலே நான் என் கவனத்தை திருப்ப மாட்டேன். என் சரீரத்தை நான் திருப்ப மாட்டேன். என் எண்ணங்களை நான் திருப்ப மாட்டேன். என் நோக்கங்களை நான் திருப்ப மாட்டேன். என் ஆசை விருப்பங்களை நான் திருப்ப மாட்டேன். அவன் ஒரு தீர்மானம் எடுத்தபடினால்தான் அந்த அந்த பெரும் பாதையினுடைய முடிவு மேன்மைப்படுத்தப்படுதலாய். ஆமென் சொல்வீங்களா? மேன்மைப்படுத்தப்படுதலாய். எந்த சகோதரர்கள் அவனை குழிக்குள் போட்டார்களோ அந்த சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாய் தண்டனிட்டு பகிர்ந்து தம்பி என்று சொல்லக்கூட முடியவில்லை. மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. நான் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க. யாக்கோபு இறந்துட்டார். யாக்கோபு இறந்தோடனே அவளுக்கெல்லாம் கலக்கம் வந்துருச்சு. என்னன்னா, அப்பா இருக்கிற வரைக்கும் ஒருத்தனை ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்பா செத்து 40 நாள் ஜப கூட்டம் முடிஞ்ச உடனே அண்ணன்மாரை ஒருத்தரும் உயிரோட கூட வைக்க கூடாது. இப்படி யோசேப்பு எண்ணி இருப்பாரோ என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் பிடித்து விட்டது. அவை ஒன்று கூடி பேசி ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் வருகிறாங்க. அப்பா இறந்துட்டாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு செய்த தீமையை மனசுல வச்சுட்டு எங்களுக்கு நீங்க எந்த விதத்திலும் தீமை செஞ்சிடக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார். யோசேப்பு அப்படி செய்யல. ஆனா இவர்களுக்கு அந்த பயம்
எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பார் என்பதை அதை சொல்ல வருகிறேன். எந்த அளவுக்கு யோசேப்பு சகோதரர்கள் எல்லாருக்கும் முன்பதாய், ஜாதிகள் எல்லாருக்கும் முன்பதாய், சமஸ்த எகிப்திற்கும் மேலாக அந்த நாட்களில் இருந்த உலக நாடுகள், உலக ஜனங்கள் எல்லாருக்கும் மேலாக இந்த யோசேப்பு உயர்த்தப்பட்டார். அந்த பார்வோன் ராஜா செத்து போனாரு. இன்னொருவர் பார்வோன் என்று, பார்வோன் என்றால் பொதுவான பெயர், அந்த பொதுவான பெயர் எல்லாருக்கும் பார்வோன். ஏரோது என்றால் பொதுவான பெயர், அந்த பதவிக்கு வருகிற எல்லாரும் ஏரோது தான். கவர்னர் என்றால் அது பொதுவான பெயர், அந்த பதவிக்கு வருகிறவர்கள் எல்லாரும் கவர்னர் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த பதவிக்கு வருகிற எல்லாரும் பார்வோன் என்றே அழைக்கப்படுவார்கள். அந்த பதவிக்கு வருகிற எல்லாரும் ஏரோது என்றே அழைக்கப்படுவார்கள். அந்த ஏரோது, அந்த பார்வோன் செத்து போய் வேறு ஒரு பார்வோனாக வந்தான். ஆனா அப்பொழுதும் இந்த யோசேப்பு தான் பிரதம மந்திரி. தேவன் உங்களுக்கும் அப்படியொத்த ஒரு நாளை, ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ஆண்டவரே. எனக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர். சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வார்த்தை. இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன்.